ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 37ஆம் சங்கீதம் 27வது வசனம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் மகனே மகளே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய். தீமைன்னு தெரியுதா? அதை விட்டு விலகிரு, நன்மை செய், அப்பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். வேலை நிரந்தரமே இல்லை, நிலைச்சிருக்குமான்னு தெரியல. பிஸ்னஸ் அப்பப்போ அப் அண்ட் டவுனா இருக்கு, நிலைச்சிருக்குமான்னு தெரியல. சூழ்நிலை பார்த்தா பொருளாதார பிரச்சனை, பஞ்சம், வீழ்ச்சிகள் இதெல்லாம் பார்த்தா நிற்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு வேலை நிரந்தரமா இருக்குமா, நிலைச்சிருப்பனான் அப்படின்ற பயம், பிஸ்னஸ் நிலையா இருக்குமா அப்படின்ற பயம், ஊழியத்துல இந்த மாதிரி பிரச்சனை என்னால இங்க நிலைத்திருக்க முடியுமான்னு பயம், இப்படி நிறைய பேருக்கு பயம். ஆனா நீங்க நிலைத்திருக்கணும்ன்றது ஆண்டோடைய விருப்பம். நீங்க நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணுமா? தீமை விட்டு விலகணும். தீமையாய் தோன்றுகிற எந்த காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். இந்த 2 காரியத்துல கவனம் செலுத்துங்க. தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும். அப்போ நீங்க நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை நீங்க பிசினஸ் பண்ணாலும் தீமையான காரியத்தை செய்து லாபம் சம்பாதிக்க நினைக்காருங்க. நீங்க என்ன செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமையான காரியத்துக்கு இடம் கொடுக்கூடாது. நேர்மையா நடக்கணும், உண்மையா இருக்கணும். அப்ப நன்மை செய்யணும். மற்றவங்களுக்கு அரசாங்க அதிகாரியா இருந்தா மக்களுக்கு நன்மை செய்யறது தான் உங்களுடைய பணி. அப்ப மக்களுக்கு நன்மை செய்யணும். உங்களை நம்பி அந்த பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால அரசாங்க பணி ஆண்டவருடைய பணின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அது மக்கள் பணி. அதை உண்மையா செஞ்சு மக்களுக்கு நன்மை செய்யுங்க. நீங்க நிலைச்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எதை செய்தாலும் நான் நேர்மையா உண்மையா செய்வேன், ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய அதிகாரத்தையோ என்னுடைய பிஸ்னஸ் காரியத்திலையோ தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார்.